ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மாயமாகியிருக்கிறது புதிய சிங்கம். மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். அந்த மாயமான சிங்கத்தை தேடும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை வண்டலூரில் இருக்கின்ற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சிங்கங்கள் உலாவிடும் பகுதியாக லயன் சஃபாரி இந்த பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியானது இந்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 25 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இந்த சிங்கங்கள் உலாவிடும் பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்கள் பேட்டரி வாகனங்களில் சென்று அந்த சிங்கங்களை அந்த லயன் சஃபாரி பகுதியில் பார்த்து வருவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த லயன் சஃபாரி பகுதியை பொறுத்த வரைக்கும் சங்கர், அதே போல புவனா, சேரு, ஜெயா உட்பட 7 சிங்கங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. இதில் இந்த சங்கர் என்ற சிங்கமும் இந்த புவனா என்ற சிங்கமும் மட்டுமே அந்த உலாவிடம் பகுதியில் வெளியில் வந்து பார்வையாளர்களுக்காக அந்த சாலையில் நிற்கும். அதை பார்வையாளர்கள் ரசித்து வந்தார்கள். இந்த நிலையில் இந்த சங்கர் என்ற சிங்கத்திற்கு வயதாகி போவதால் மேலும் ஒரு சிங்கத்தை அதுக்காக அந்த சிங்கங்கள் உலாவிடும் பகுதியில் செல்லும் போது பழக்கப்படுத்துவதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் பெங்களூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சேரு என்ற சிங்கமானது கடந்த சில நாட்களாக அந்த சிங்கங்கள் உலாவிடும் பகுதியில் பழக்கப்படுத்துவதற்காக வெளியில் விடப்பட்டது. இந்த நிலையில் இந்த சிங்கங்கள் வெளியில் வரும் பொழுது இந்த சங்கர், புவனா, சேரு போன்ற 3 சிங்கங்களும் வெளியில் வந்தது. வெளியில் வந்துவிட்டு உணவு உட்கொள்ளும் பொழுது அது சரியாக அந்த யார்டுக்கு வருவது வழக்கமாக இருக்கும். புதிய சிங்கம் என்பதால் இந்த சேரு என்ற சிங்கமானது வெளியில் வந்தது. மீண்டும் அந்த உணவு உட்கொள்வதற்காக வரவில்லை. நேற்று முன்தினம் சென்ற சிங்கம் அதன் பிறகு அது வராததால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது தொடர்பாக அதிகாரிக்கு தகவல் கொடுத்தார்கள். உடனடியாக அந்த சிங்கத்தை தேடும் பணியானது நடைபெற்றது. இதன் காரணமாக நேற்று வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் லயன் சஃபாரி பொதுமக்கள் பார்வைக்கு தடை விதிக்கப்பட்டது. ட்ரோன் மூலமாகவும் ஊழியர்களும் அந்த பகுதியில் தீவிரமாக தேடிய பொழுது அந்த சேரு என்ற சிங்கமானது அந்த 25 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள அந்த காட்டு பகுதியில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உணவு உட்கொள்வதற்காக 2 அல்லது 3 நாட்களுக்குள் சிங்கங்கள் திரும்பி வருவது வழக்கமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை பூங்கா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே புவனா என்ற பெண் சிங்கமும் இது போல பழக்கப்படுத்தப்படுவது 3 நாட்களாக திரும்பி வரவில்லை. அதன் பிறகு உணவு உட்கொள்வதற்காக அது திரும்பி வந்தது. அதே போல இந்த சேரு என்ற சிங்கமும் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் தொடர்ந்து அந்த சிங்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் லயன் சஃபாரி பகுதி மிக பாதுகாக்கப்பட்ட பகுதி, 25 ஹெக்டேர் பரப்பளவு பகுதி. இந்த பகுதியிலிருந்து வெளியில் வந்து சிங்கம் செல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் எந்த பதட்டமும் கிடையாது. இது வழக்கமாக நடைபெறும் நடைமுறைதான். பழக்கப்படுத்தும் போது சில சிங்கங்கள் இது போல நடந்து கொள்வது வழக்கம். அது மீண்டும் அந்த சேரு அந்த பகுதிக்கு வந்து யார்டுக்கு வந்த பிறகு அதன் பிறகு லயன் சஃபாரி தொடங்கும் என்ற தகவலையும் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.